இந்த கதை அமேசான் காட்டுல நடந்தது. அங்க சோனா குருவியும் அதோட அப்பா அம்மாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிறந்தது 3 குழந்தை. ஆனா பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே 2 குழந்தை இறந்து போச்சு. சோனா குருவி மட்டும் தான் உயிரோட இருந்துச்சு. அப்பா அம்மா 2 பேரும் அவளுக்கு சோனான்னு பேரு வச்சாங்க. ஏன்னா அவளை விலை மதிப்பு இல்லாதவளா நினைச்சாங்க. அவங்களுடைய மொத்த பாசத்தையும் அவ மேலேயே அவங்க 2 பேரும் காட்டினாங்க. சோனா, எழுந்துச்சு சாப்பிடுமா, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு பாரு. ஆமா, தோ இப்ப எழுந்திருக்கிற. நீ எழுந்திருச்சு சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கீழே இருக்கிற கிளையில தான் இருக்கேன். ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு குரல் கொடு. ஆமா, எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களை கூப்பிடுறேன், சரியா? சோனாவோட அம்மா வேலை செய்யறதுக்கு போயிட்டாங்க. சோனாவோட அம்மா அவளை ரொம்பவே நேசிச்சாங்க. ஆனா சோனாவோட அப்பா கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாரு. அவரு நாள் பூரா வெளியே தான் இருப்பாரு. வீட்டுக்கு வரணும்னு தோணும் போது மட்டும் தான் வீட்டுக்கு வருவாரு. ஒரு நாள் சோனாவோட அம்மா சோனாவை கூட்லயே விட்டுட்டு சாப்பாடு தேடிட்டு வர வெளியே போனாங்க. அது சாப்பாடு எடுத்துக்கிட்டு திரும்ப வரும்போது காத்து வேகமா வீசினதுல ஒரு மரத்துல இடிச்சு கீழே விழுந்துருச்சு. அப்போ ஒரு பக்கத்துல இருந்த ரெக்க உடைஞ்சு போய் அங்கிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு சோனா பக்கத்துல வந்துட்டாங்க. அம்மா, என்னம்மா இது? அங்க என்னம்மா ரத்தம்? உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? சொல்லுங்கம்மா. இங்க பாருமா, ஒன்னும் ஆகல. இது சின்ன அடிதான், சீக்கிரமாவே குணமாயிடும். நீ சாப்பிடு. காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடல இல்லையா? நான் இப்பவே குரங்கு நண்பனை கூப்பிடுறேன், அவன் உனக்கு சாப்பிட உதவி செய்வான். அப்போ சோனாவோட அம்மா குரங்கு நண்பனை கூப்பிடுச்சு. இங்க வா அப்படின்னு சொன்னாங்க. குரங்கு நண்பனே, நீ சோனாவுக்கு சாப்பாடு கொடு, எனக்காக கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வா. அட அக்கா, உனக்கு என்னாச்சு? உன்னோட ரெக்கையில இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. நான் இப்பவே மருந்தை வாங்கிட்டு வரேன். குரங்கு உடனே போய் மருந்தை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. ஆனா அது வரும்போதே சோனா பயங்கரமா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. ஏன்னா சோனாவோட அம்மா நிரந்தரமா அவங்க கண்ணை மூடிட்டாங்க. என்னோட அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமே என் அம்மா இல்ல. எங்க அம்மா இல்லாம நான் யாருக்காக வாழணும்? சோனா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. எல்லாமே சரி ஆயிரும். அப்ப குரங்கு சோனாவை தூக்கி மடியில வச்சு சமாதானப்படுத்தினாரு. அன்னைக்கு சாயந்தரம் சோனாவோட அப்பா வந்தாரு. அவ இறந்து போனதை பார்த்து கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. அதுக்கப்புறம் கூட்டுக்குள்ள போய் அவர் பாட்டுக்கு அவரு தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில அவர் எப்பவும் போல வெளியே கிளம்பிட்டாரு. சாயந்தர நேரத்துல இன்னொரு பறவையை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தாரு. சோனா, இனிமே இவங்க தான் உன்னோட அம்மா. இவங்கள நீ அம்மான்னு கூப்பிடணும். சரிப்பா. சோனாவோட அப்பா எப்பவும் போலவே வீட்டை விட்டு காலையிலேயே வெளியே போயிட்டாரு. எப்ப அவருக்கு வரணும்னு தோணுதோ அப்பதான் வருவாரு. அப்போ சோனாவோட புது அம்மா அவங்க யாருங்கிறத காட்டினாங்க. நாள் பூரா சும்மா தான் இருக்க, போ போ, கூட்ட எல்லாத்தையும் நல்லா பெருக்கிட்டு என் காலை அமுக்கி விடுவா. ஆ, சரிங்க அம்மா. சோனாவோட புது அம்மா அவங்க கூட ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவளுடைய பேரு சுந்தரி. சுந்தரிய மகாராணி மாதிரி அவங்க பாத்துக்கிட்டாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் சோனா கிட்டதான் செய்ய சொன்னாங்க. சோனா அடிக்கடி அவங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. அம்மா, நீங்க ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க? புது அம்மா எப்பல இருந்து வந்தாங்களோ அப்பல இருந்து எனக்கு வேலை கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா அவங்க பொண்ணு மட்டும் அவங்க மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா. ஒரு நாள் சுந்தரி எங்கேயோ வெளியே பறந்து போய்கிட்டு இருந்தா. அப்போ 4 புறா சேர்ந்து அவளை சுத்தி வளைச்சுது. அவளுக்கு அவங்க தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அதே வழியா பறந்து போய்கிட்டு இருந்த சோனா அங்க நடக்கிறத பார்த்து உடனே கீழே வந்தா. அட சுந்தரி, நீ இங்க என்ன பண்ற? சோனா, என்னை காப்பாத்து, இவங்க 4 பேரும் தொந்தரவு கொடுக்கறாங்க. அப்ப சோனா அவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு சுந்தரிய அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டா. இத எல்லாத்தையுமே சுந்தரி வந்து வீட்டுல அவங்க அம்மா கிட்ட சொன்னா. அம்மா, இன்னைக்கு என் உயிரை காப்பாத்துனது சோனாதான். இன்னைக்கு அவன் மட்டும் வரலனா அந்த புறாக்கள் எல்லாமே என்ன அடிச்சே கொண்டுட்டு இருக்கோம். சுந்தரியோட அம்மா அதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இந்த அளவுக்கு அவளை கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறமும் அவ என் பொண்ணை காப்பாத்திருக்கா அப்படின்னு. சோனா, என்ன மன்னிச்சிடு. நான் இன்னையில இருந்து உனக்கு நிறைய வேலை கொடுக்க மாட்டேன். அப்படியே வேலை கொடுத்தாலும் சுந்தரியையும் அந்த வேலைக்கு துணையா உன் கூட அனுப்புறேன். நான் பண்ணதை நினைச்சு நான் ரொம்பவே வெக்கப்படுறேன். இல்லம்மா, நீங்க பழசு எல்லாத்தையும் மறந்துருங்க. எங்க அம்மா எனக்கு நல்ல ஒழுக்கத்தை கத்து கொடுத்துருக்குறாங்க. நான் ஒருத்தங்களை எப்பவுமே தப்பா நினைக்கவே மாட்டேன்.
அதை கேட்டு புது அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க சோனாவை ரொம்பவே நேசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ சோனா கூட சேர்ந்து சுந்தரியும் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சான். சோனா மேலயும் சுந்தரி மேலயும் அவங்க அம்மா சமானமா பாசம் காட்ட ஆரம்பிச்சாங்க.